சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. மாநிலங்களவை உறுப்பினராக கமலஹாசன் அவர்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். அவருக்கு கிடைக்கக்கூடிய சலுகைகள் என்ன என்பதை முழுமையாக இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். அதற்கு முன்பாக நடிகர் கமலஹாசன் அவர்கள் மக்கள் நீதி கட்சியே திமுகவிடம் விற்றுதான் இந்த ஒரு எம்பி சீட்டை பெற்றுள்ளார். டிவியை உடைத்ததற்கு ஒரு எம்பி சீட் வழங்கப்பட்டுள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது. நேரடியாகவே நாம் கமலஹாசன் அவர்களிடம் கேட்கக்கூடியது ஒன்றுதான். டிவியை உடைத்து மன்னராட்சி குடும்பத்தை ஒழித்து ஆட்சியை அமைப்பும் மக்கள் நீதி கட்சி என்பதை தொடங்கிய கமலஹாசன் அவர்கள் கடைசியாக எங்கே செல்லக்கூடாதோ அங்கே சென்று ஒரு மாநிலங்களவை உறுப்பினர் போட்டிக்கு தேர்வு செய்யப்பட்டு கடைசியாக அவர் நினைத்ததும் சாதித்துவிட்டார். ஆனால் அவருக்கு பின்னால் இருக்கக்கூடிய பல ஆயிரம் தொண்டர்களது நிலைமை கேள்விக்குறியாகவும் மாறிவிட்டது. இதுதான் மாநிலங்களவை உறுப்பினராக கமலஹாசன் தேர்வு செய்யப்பட்ட வரலாறு. அது மட்டுமல்ல, மாநிலங்களவை உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டவர்களுக்கு மத்திய அரசு என்னென்ன சலுகையெல்லாம் கொடுக்கிறது என்பதை நாம் முழுமையாக பார்க்க போகிறோம். முதலில் மாநிலங்களவை உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்ட கமலஹாசன் அவர்களுக்கு 1 லட்சம் முதல் 1.5 லட்சம் ரூபாய் சம்பளம் மாதம் வழங்கப்படும். அடுத்ததாக அவர் நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் கலந்து கொள்ளும் பொழுது 2000 முதல் 2500 அதிகபட்சம் ஒரு நாளைக்கு வழங்கப்படும். நாடாளுமன்றத்தில் அவர் கலந்து கொண்டால். அது மட்டுமல்ல, இந்தியா முழுவதும் வருடத்திற்கு 38 முறை கிட்டத்தட்ட விமானத்தில் முதல் வகுப்பில் பயணம் செய்யக்கூடிய அதிகாரங்களும் அவருக்கு வழங்கப்படும். இது 38 முறை தனியாக அல்ல, குடும்பத்தினர்கள் உறுப்பினர்கள் அனைவரும் விமானத்தில் செல்லலாம் இந்தியா முழுவதும். மூன்றாவதாக, முதல் வகுப்பில் ரயில் பயணம் இந்தியா முழுவதும் இலவசமாக பயன்பெறலாம். இறுதியாக கமலஹாசனுக்கு வழங்கப்படக்கூடிய பங்களா, அது வேண்டாம் என்று கூறினால் மாதம் 2 லட்சம் ரூபாய் கொடுக்கப்படும். சரி, இந்த பதவியின் மூலமாக கமலஹாசன் மக்களுக்கு நன்மை பயக்கும் விதமாக பேசுவாரா? முதலில் அவர் பேசுவது 5 வருடங்களுக்கு பிறகுதான் நமக்கே புரியும். மக்களவையில் சபாநாயகரின் நிலைமை என்னவென்று வரக்கூடிய நாட்களில் நாம் பார்க்கத்தான் போகிறோம். கமலஹாசன் அவர்களது ஒட்டுமொத்த ஆடம்பர வாழ்க்கைக்கு மத்தியில் கூடுதலாக ஆடம்பரம் கொடுத்துள்ள